If the standard deviation of a data is 4.5 and if each value of the data is decreased by 5, then find the new standard deviation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேல்யூல இருந்தும் 5 வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா புதுசாக வர ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 4.5 கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூஸ் கூட ஒரு ஃபிக்ஸட் கான்ஸ்டண்ட்டை நம்ம ஆட் பண்ணாலும் சப் பண்ணாலும் அதோட நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் will not change when we add or sub some fixed constant to all the values. அதனால நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் இதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ 9th சம் பார்க்கலாம். If the standard deviation of your data is 3.6 and each value of the data is divided by 3, then find the new variance and new standard deviation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு வேல்யூல இருந்தும் 3 டிவைட் பண்ணுனா புதுசாக வர ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, நியூ வேரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூஸ் கூட சம் ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட்டை டிவைட் பண்ணும் போது அதோடைய ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேருந்து அதே ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட்டை டிவைட் ஆகும். அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணும் போதும் புதுசாக வர ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட அந்த ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை ஆகும். அவ்வளோதான். இப்போ நமக்கு டிவைடட்னு கொடுத்ததுனால அந்த ஓல்டு கான்ஸ்டன்ட்டை 3ஆல் டிவைட் பண்ணிட்டா நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு கிடச்சிடும். அப்போ நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு இந்த 3.6 அந்த ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால் டிவைட் பண்ணிடணும். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1.2ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வேரியன்ஸும் கேட்டிருக்காங்க, நியூ வேரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அப்போ நியூ வேரியன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம சிக்மான்னு சொல்லுவோமா, வேரியன்ஸ்னால் என்ன சொல்லுவோம் சிக்மா ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஸ்கொயர் போடணும். ஸோ 1.2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் வந்து நமக்கு 144 கிடைக்கும். இந்த ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஒரு நம்பர் டாட் வந்து நமக்கு என்ன ஆகும் 2 நம்பர் டாட்டாக மாறிடும். அப்போ 1.44ன்னு கிடைக்கும். அவ்வளோதான்.